இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ரொம்ப லக்னம்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இதான் கேரக்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. சரிங்களா? நேற்று நல்லா பேசுவாங்க, இன்றைக்கி வந்து முகத்து தூக்கி வச்சுடுவாங்க, காரணமே இருக்காது, சிடு மூஞ்சிங்க. சரிங்களா? சகோதர உறவும் தகப்பனாரும் நல்லா கை கொடுக்கும். நம்ப கூடாத உறவு அப்படின்னு இவங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் கொட்டி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு முதன்மையாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசை, அதனை அடுத்ததாக புதன் தசை, அதனை அடுத்ததாக குரு தசை. குறிப்பாக பொருளாதாரத்துக்கு குரு தசையும் சுக்கிர தசையும் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். குரு தசை வந்து 2-11 கூடையவரோட தசை. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை உள்ளே வருது அப்படின்னாலே நல்ல டாப்புக்கு போயிடுவாங்க. ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது எடுத்து பண்ணுறாங்க, இல்லை கோவில் கட்டுற வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க, கலைத்துறை சார்ந்து ஏதாவது பண்ணுறாங்க, சினிமாவில் கூட போகலாம். இவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. அது குறிப்பாக பெருமாள் லக்ஷ்மி அந்த ஓரியன்டாக அப்படியே நகர்ந்துக்கிறது நல்ல மேன்மை தரும். எண்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு அடுத்ததாக வந்து கும்ப லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க சார்? கும்ப லக்னம்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இதான் கேரக்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. சரிங்களா? நேற்று நல்லா பேசுவாங்க, இன்றைக்கி வந்து முகத்து தூக்கி வச்சுடுவாங்க, காரணமே இருக்காது, சிடு மூஞ்சிங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் கடுமையான குழப்பவாதிகள். இவங்ககிட்ட இருக்கிற பேடான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பிள்ளைத்தனமாக சில நேரங்களில் பண்ணுவாங்க. பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லலைங்கிறதுக்காக முகத்து தூக்கி வச்சுக்கிறது, அப்படியே கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருக்கிறது. இவங்க வந்து எளிமையாக டக்குன்னு யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வரலாறையே சொல்லிகிட்டு இருப்பீங்க ஒரு கும்ப லக்னக்காரங்கிட்ட, அப்புறம் அது தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டார் அவர். சரிங்களா? அப்புறம் என்ன ஒன்று தூக்கி பில்டிங் கீழே போட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொதுநல சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். அது முதல் விஷயம். எப்போவுமே கொஞ்சம் இந்த ஆன்மீகம் ரிலேட்டடாக யோசிக்கிற நபர்கள், இந்த இறை புத்தகங்கள், இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருக்கார் பைபிள், முஸ்லீம் அவங்களா இருக்காங்க குரான், இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கார் கீதை, அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை ஒன்றாச்சு இவங்க வீட்டில் இருந்துடும், அல்லது இவங்க படிப்பாங்க. அந்த மாதிரியான நாட்கள் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள், இந்த பேய் கதை கேட்குறது, அதாவது இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற பேய் கதை, அமானுஷ்ய கதை, தெய்வீக கதை, இந்த மாதிரியான சிந்தனைகளே இருப்பாங்க. நிறைய பேர் சாமியாடிகளாக இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடர்களாக இருப்பாங்க, நிறைய பேர் அருள்வாக்கு சொல்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இயல்பாக வரும். இந்த லக்னத்தோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுணர்வு அதிகம். சும்மா தோணும், அதை செய்வார் நடந்துடும். அந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கிற லக்னம், அதெல்லாம் இவங்களுடைய பாசிட்டிவ். என்ன ஒன்று ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கும்ப லக்னக்காரங்கிட்ட கேட்டினா அது வந்துண்ணே அப்படி எடுத்தால் இப்படி நடக்கும்னே, இப்படியும் எடுக்கலாம், இப்படி எடுத்தால் கூட நல்லா தானே இருக்கும், இப்படி எதையாவது ஒன்றா சொல்கிறா, அது தெரியலன்னு தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி குழப்பி விட்டுருவாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் டிசிஷன் கேட்கக்கூடாது கும்ப லக்னக்காரங்கிட்ட. ஸோ இவங்க வந்து யாரை நம்பக்கூடாது சார்? இவங்க நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதர உறவுகளை இவங்க நம்பலாம். சகோதர உறவுகள் இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதனை அடுத்ததாக தகப்பனாரை நம்பலாம். சகோதர உறவும் தகப்பனாரும் நல்லா கை கொடுக்கும். நம்பக்கூடாத உறவு அப்படின்னு இவங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் கொட்டி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பார்ப்பு இல்லாமல் வளர்க்கணும். அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது ரிட்டர்ன் வரணும், அது நியாயம். பிள்ளைகளை நான் நல்லா வளர்க்குறேன், ஆனால் பிள்ளைகள் என்னை பின்னாடி வசதியாக பார்த்துக்கணும், அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வளர்க்கணும். ஏன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலுமே பிள்ளைங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட கருத்து வேறுபாடு வந்துடும். பிள்ளைகளை நம்பி எதிர்பார்ப்பு இல்லாமல் வளர்த்தாங்கன்னா இதான் பரிகாரம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவன் அடித்தாலும் மிதித்தாலும் இவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. என் பிள்ளை என்னை காப்பாற்றும், என் பிள்ளை என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகும் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருந்து அவர் பொண்டாட்டி வந்த உடனே மதிக்கலைன்னா இவர் மனசு உடைஞ்சு போயிடுவார். அப்போ பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கவனிச்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லலாம்? இவங்களுக்கு முதன்மையாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசை, அதனை அடுத்ததாக புதன் தசை, அதனை அடுத்ததாக குரு தசை. குறிப்பாக பொருளாதாரத்துக்கு குரு தசையும் சுக்கிர தசையும் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். குரு தசை வந்து 2-11 கூடையவரோட தசை. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை உள்ளே வருது அப்படின்னாலே நல்ல டாப்புக்கு போயிடுவாங்க. சரிங்களா? ஆனால் இந்த லக்னத்துக்கு அவர் 5-9 கிடையாது, கேந்திராதிபதி கோணாதிபதி கிடையாது. ஆனாலும் 2-11 சொல்லக்கூடிய ஒரு உபஜயஸ்தானத்துக்கு ஒரு பணபரஸ்தானத்துக்கு அவர் அதிபதிங்க. அவரோட தசை வருது அப்படின்னு சொன்னாலே கும்ப லக்னக்காரங்க பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருவாங்க. அதனை அடுத்ததாக சுக்கிர தசை, இந்த லக்னத்தின் ராஜயோகாதிபதி, ஒரு கேந்திர கோணத்துக்கு அதிபதிங்க அவர், 4-9 கூடையவர். அவரோட தசை நடக்கிறதுனால சிறப்பு. அதனை அடுத்ததாக நீங்கள் புதன் தசையை வச்சுக்கலாம். ஆனால் அவர் அஷ்டமாதிபதிங்கிறதுனால அவரோட தசை எந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். கண்ணை மூடிட்டு நம்பலாம்,
சுக்கிர தசை குரு தசை ரொம்ப சூப்பரான தசைகள். கவனமாக இருக்க வேண்டிய தசை அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் தசையை தான் நீங்கள் முதன்மையாக எடுக்கணும். அதனை அடுத்து தான் சந்திர தசை. அப்போ புதன் தசையும் சந்திர தசையும் நடக்கிறவங்க, புதன் தசையில் சந்திர புக்தி, சந்திர தசையில் புதன் புக்தி நடக்கிறவங்க எக்கனாமிக்கலாகவும் ஃபேமிலி லைஃப்லையும் அகலக்கால் வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா சிக்கிடுவீங்க, பார்த்துருந்துக்கணும். நிச்சயமா. இவங்களுக்கான இறை வழிபாடு சார்? இவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. அது குறிப்பாக பெருமாள் லக்ஷ்மி அந்த ஓரியன்டாக அப்படியே நகர்ந்துக்கிறது நல்ல மேன்மை தரும். எண்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு குறிப்பாக எண் 6 ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணாலுமே எண் 6 பயன்படுத்துகிறாங்க, எண் 6 முதன்மைப்படுத்துகிறாங்க. ஃபோன் நம்பரில் கூட 10 நம்பரில் ஒரு 4 நம்பர் 5 நம்பர் 6 ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். உகந்த இந்த ஒரு கிழமை இவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஹோரை நல்லாயிருக்கும் அப்படின்னு. வெள்ளிக்கிழமையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக வியாழக்கிழமையும் பயன்படுத்தலாம். குரு ஓரையையும் சுக்கிர ஓரையையும் பயன்படுத்தலாம். கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரையும் பிங்க் கலரையும் பயன்படுத்தலாம். ஒரு சில நிலைகளில் ப்ளூ கலர். இவங்க இந்த ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஜோதிடத்தை எடுத்து பண்ணலாம், விவசாயத்தை எடுத்து பண்ணலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியை இவங்க எடுத்து பண்ணலாம். இதெல்லாம் நல்லா கை கொடுக்கும். குறிப்பாக இதில் நல்லா கை கொடுக்குறதுன்னா ஆன்மீகம் சம்மந்தமாக ஏதாவது எடுத்து பண்ணுறாங்க, இல்லை கோவில் கட்டுற வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க, கலைத்துறை சார்ந்து ஏதாவது பண்ணுறாங்க, சினிமாவில் கூட போகலாம், சினிமா துறை சார்ந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இதுவுமே நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விவசாயத்தை நல்ல முதன்மையாக எடுத்து பண்ணலாம். இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.